பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம். நீங்களும் சேர்ந்து பொங்கல் சொன்னீங்க நல்லா இருக்கும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏன்னா இங்க நாங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே வீட்டுல இருந்து கிளம்பி வரும்பொழுது ஒரு தயக்கம் இருந்தது. பட்டிமன்றம் என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் கால் கையெல்லாம் அதிகம் தான் இருக்குது. அதுக்காக தான் பொங்கல் சொல்றோம். ஏன்னா பொங்கல் பொங்கிடுச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அதுக்காக அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்த பிறகு இங்க பார்க்கிற பொழுது எல்லாருமே என்னுடைய அருமை சகோதரிகளும் சகோதரர்களும் தான் இருக்காங்க. அதனால வீட்டுல பேசுற மாதிரியே இங்க பேசலாம். பயம் இல்லை, பயம் விட்டு போச்சு இப்ப எங்களுக்கு. சரியா? அன்பு நம்மை ஆளட்டும், அறம் நம்மை சூழட்டும், இந்த தமிழ் நம் இதழ்களை தழுவட்டும், அத்தமிழ் எல்லையில்லாமல் பரவட்டும். நாம் அனைவரும் இன்புற்றிருக்கும் இனிய வேலை இப்பொழுதே பிறக்கட்டும். இப்படி கை தட்டணும். என்னன்னா சில நேரத்துல மெய் மறந்துடுவாங்க. அதை நாங்க அப்பப்போ ஞாபகப்படுத்துவோம். நீங்களே இருந்தாலும் சரி, இல்ல நாங்களும் ஞாபகப்படுத்துறோம். சரியா? என்னவா கை தட்டின எல்லாருக்கும் நன்றி. அவ்வளவுதாங்க. இதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஜாலியா மகிழ்ச்சியா இருந்து போகணும். அதுதான் இருக்கு. சரியா? உங்க வீட்டு பிள்ளைகள் நாங்கள் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட அதை எடுத்துக்காதீங்க. ஒரு திருக்குறள் இன்னொரு முக்கியமான விஷயம், சில கேள்விகள் கேட்க போறாங்க. இங்க நான் கேட்போம். அதுக்கு பதில் சொல்றவங்களுக்கு பரிசு காத்திருக்கு. பரிசு மழை. உட்காந்துருக்காரு நம்ம ஜாமன் உட்காந்துருக்காருங்க. அவர் நிறைய பரிசு பொருள் கூட இருக்காரு. அதனால சின்ன சின்ன கேள்விகள் தான். தெரியலன்னா கூட இவங்க சொல்லிடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், இவங்க சொல்லிடுவாங்க. சரியாண்ணா? குணம் நாடி அப்படிங்கிற குறள் இருக்குல்ல, அந்த குறள் யாராவது முழுமையா சொல்லுங்களேன். குணம் நாடி. இது வந்து பார்வையாளர்கள் மட்டும்தான். ஓகேமா ஓகேமா எடுத்துங்கம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க முயற்சிக்கு பாராட்டலாம். முயற்சிக்கு பாராட்டலாம். இங்க யாரு எழுந்து சொன்னீங்கன்னா இருக்கும். மைக் சொல்லுங்க சார். குணம் நாடி குற்றம் நாடி அதன் தடிக்கும் வாய் நாடி வாய்ப்புக்குழல். ஓ மை காட். ரெண்டு கை தட்டுங்க. ஓகே பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்காங்க. ரெண்டு குறளை வந்து அவங்க ஒன்றிணைச்சிட்டாங்க. திருவள்ளுவர் என்ன வந்து 6 வார்த்தையில 20 ஒரு குறள் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இவங்க ஒரே குறளை ரெண்டை சேர்த்து செய்தியை சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள்மா. யாராவது இருக்கீங்களா? அவருக்கு பரிசு காத்திருக்கிறது. அவங்க பேரை மட்டும் நோட் பண்ணி சரி. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா வந்து யாரும் சொல்லலைங்கிற பேர் இல்லாம யாரோ சொன்னாங்கல்ல, அதுதான் சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப ஏன் சொன்னேன்னா, அதான் குறைகள் இருந்தா விட்டுருங்க, நிறைகளை மட்டும் பேசுவோம், மகிழ்ச்சியா இருக்கும். சரியா? மகிழ்ச்சி. இந்த அருமையான பொங்கல் நிகழ்ச்சியை இத்தனை பெருமைகளோடு இவ்வளவு அலங்காரம் செய்து பொங்கலை பொங்கி உங்களை எல்லாம் அழைத்து இதற்கு பின்னாலே எத்தனை வியர்வை செஞ்சிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் முதலில் வணக்கத்தையும் நன்றியும் சொல்ல வேண்டும். தனி ஒருவனாக இந்த 20 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை தனி ஒருவனாக இருந்து என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஜான் கென்னடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவர்களுக்கு பக்கபலமாக இரு கைகளாக, ஒரு கை அல்ல 2 கைகளாக
என்னுடைய அன்பு சகோதரி யமுனா பாலா அவர்களும், அன்பு சகோதரி முத்துச்செல்வி தங்கராஜ் அவர்களும் எப்பொழுதும் கூடவே இருந்து இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சீரம் சிறப்புமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பட்டிமன்றத்தின் சார்பாக வணக்கமும் நன்றியும். உங்களை எல்லாம் நகைச்சுவையால் திக்குமுக்காட வைக்க வேண்டும், கருத்துக்களையும் சொல்ல வேண்டும் என்று முயற்சியும் எடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்துகின்றேன். முக்கியமாக இந்த மன்றம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு யார் தேவை? நாங்க மட்டும் போதுமா? இல்லை, நீங்க பார்வையாளர்கள், உங்களுடைய கைத்தட்டல், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், உங்களுடைய ஊக்கம், ஆக்கம், இது இருந்தால்தான் இந்த மன்றம் வெற்றி அடைய முடியும். ஆனால் அதையெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல்கள் நீங்கள். சோகார் தமிழர்கள் என்பவர்கள் வள்ளல்கள். அதனால் நிச்சயமாக இந்த மன்றம் சிறப்பு மன்றமாக அமைய உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் கேட்கின்றோம். அம்மா பெரிய மைதான அம்மா என் எதிரிலே உட்கார்ந்து இருக்கின்றார். என் தாய் உட்கார்ந்திருப்பது போல் எனக்கு இங்கே எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் என் தாயினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த பட்டிமன்றத்தை சிறந்ததொரு மன்றமாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு துவங்குகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை. திருமணத்திற்கு முன்பா, திருமணத்திற்கு பின்பா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். நிறைய தலைப்புகளை தேர்வு பண்ணோம். அதுல உங்களை மாதிரியே இங்க இருக்கிற அத்தனை பேரும் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பத்தி நான் நிறைய சொல்லணும். உண்மையிலேயே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க தான் இங்க உட்காரணும், தவறி அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் பிறகு சொல்றேன். அந்த தலைப்பு சொல்லும் பொழுது எல்லோரும் உங்களை மாதிரி இந்த தலைப்பு தான் வேணும்னு சொன்னாங்க. சரி, மக்களுக்கு பிடித்த தலைப்பு தானே நமக்கு தேவை அப்படின்னு இந்த தலைப்பை தேர்வு செஞ்சிருக்கோம். பட்டிமன்றம் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் யாரு ஞாபகத்துக்கு சொல்லுங்க. நன்றிமா. அதுவும் குறிப்பா சாலமன் பாப்பையா பட்டிமன்றம்னா 2 பேர் உங்க மனசுக்கு வருவாங்க. பாரதி பாஸ்கர். எல்லாருக்கும் பரிசு. பரிசு போறவர் தானே. 10 தலை ராவணனை பாத்திருக்கீங்க நீங்க எல்லாம் இல்லையா? அங்க பாருங்க 20 தலை இருக்கு. 20 தலை 20 தலை. ஆனா 20 பேர் சேர்ந்து செய்யற வேலையை அவர் ஒரு வாளா இதை செஞ்சிருக்காரு. அதனால இனிமேல் நீங்க 20 தலை என்னன்னா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொன்னீங்க திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் சொன்னீங்க. அந்த மன்றத்துக்கு சிறப்பு ஒரு ராஜா ஒரு பாரதி பாஸ்கர் இல்லையா? நம்ம மன்றத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 3 பாரதி பாஸ்கர்கள் இங்க இருக்காங்க, 3 ராஜாக்கள் இருக்காங்க. அப்பனா பட்டிமன்றம் எப்படி தெரிக்கும்னு பாத்துங்க. சரியா? நன்றி. இது மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு. நம்மள வேற நடுவர் சொல்றாங்க, தீர்ப்பு வேற சொல்லணும். என்ன திருப்பினாலும் அடிவிடும். ரெக்கார்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் உங்களை மாதிரி உள்ள பொதுமக்கள்கிட்ட போயிட்டு என்னுடைய நண்பர்கள்ட்ட போய் கேட்டேன். இந்த மாதிரி தலைப்பு இருக்குங்க, உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, அமைதியா இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்போம்? நீங்களே சொல்லுங்க. ஆமா, அருமையா அழகா உட்கார்ந்து கவனிச்சு பாக்குற குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்குமா, பரிசு கொடுக்குமா? சாக்லேட். ஓகே, நீ சொல்ல வேண்டாம். அண்ணா சாக்லேட் ரெடி. சாக்லேட் உண்டு. போய் கேட்டேன், என்ன சொல்றீங்க, உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியான வாழ்க்கை
முன்பா அல்லது பின்பா? அவங்க கேட்டாங்க, என்னது மகிழ்ச்சியா வாழ்க்கையிலையா? ஆன்லைன்ல நாங்க இப்ப எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி ஆர்டர் பண்ற வாய்ப்பு இருக்காது, அது எங்கேயாவது ஆர்டர் பண்ண முடியுமா மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவங்க ஒரு சில சொன்னாங்க, பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே அல்லல்கள், நெருடல்கள், நெருக்கடிகள், ஓட்டம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. பிறந்து ஒரு 20 நாள் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அங்கிருந்து வந்தாங்க, இப்படி கிள்ளனாங்க, உங்க மாமா வந்திருக்காரு பாரு, உங்க மாமா வந்திருக்காரு, நீ பார்க்காம இருக்கே, சின்ன குழந்தை தான், கிள்ளி மாமாவை பாரு, அத்தைய பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பள்ளிக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த பிறகு எங்க அம்மா கேட்டாங்க, இந்த பக்கத்து வீட்டு பையனை பாரு, எய்த வீட்டு பொண்ணை பாரு அப்படின்னாங்க. நான் எதுக்குமா எய்த வீட்டு பொண்ணை பார்க்கணும்னு கேட்டேன். எருமை நான் பொண்ணை பார்க்க சொல்லடா, அவங்க வாங்கியிருக்க மார்க்கை பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்துட்டு மார்க் நல்லா தான் வாங்கியிருக்காங்க, அது நல்லா தான் வாங்கியிருக்கு, ஓ மார்க்கை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போனேன். கல்லூரியில் நுழையும் பொழுதே ஒரு ஐயம், வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அங்க இருக்கிறவங்க கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவர்களுக்கே வேலை இல்லை, நீ வந்திருக்க இங்க அப்படின்னாங்க. அப்பவே எல்லாம் முடிஞ்சது. ரொம்ப சுகமா இருந்தேன். அப்ப சொன்னாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணு, வாழ்க்கையை மாறிடும், திருமணம் பண்ணிக்கப்பா, வாழ்க்கையை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்படி சொல்றாங்களே, இது வரைக்கும் தான் ஒன்றும் சரியில்லை, திருமணத்தை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை பண்ண. என்ன ஆச்சு, ஒரு பெண்ணா இருந்தா திருமணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திக்கணும், பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும், நடை உடை பாவனைகளை மாத்திக்கணும். இதே ஒரு ஆணா இருந்தா எல்லாத்தையும் விட்டுடணும். எதை விடணும்? தன்மானத்தை விட்டுடணும், வருமானத்தை சுத்தமா விட்டுடணும், மறந்துடணும் இல்லையா? இது மாதிரி நெருக்கடிகள் தான் போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன், போதும் போதும், இது போதும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க பிடிக்கட்டும், வேறு சில பேரை பார்த்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன சார் நீங்க சொல்றீங்க முன்பா பின்பான்னு வாழ்க்கையில மகிழ்ச்சி? நான் பிறந்ததிலிருந்து இன்று முறை மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கேன். நான் பிறந்த ஒரு 22ஆம் நாள்லயே பெயர் சூட்டு விழா என்று பெரியதொரு விழாவை எனக்கு ஏற்பாடு செய்தார்கள். 1000 பேர் கூடினார்கள். எனக்கு அத்தனை பரிசு பொருள்கள், அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு நல்ல பள்ளி, நல்ல கல்லூரி, நான் கேட்டதெல்லாம் அவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தார்கள். ஐபோன், இயர்போன், எல்லா போனும் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் அப்படிதான் நம்ம இருக்கோம். நம்ம குழந்தைகள் எதை கேட்டாலும் உடனடியாக அதுக்கு வாங்கி கொடுக்கணும். எனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைக்கணும், இதுதான் நிலைமை இல்லையா? அப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போன, கை நிறைய சம்பளம். அதன் பிறகு என் தாயார் திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் சொன்னாலே அப்படியே 1000 பட்டாம்பூச்சிகள் நம் உள்ளத்துல பறந்துட்டு இருக்கு. திருமணத்துக்கு பிறகு வசந்தம் எங்கள் வாசல் வந்தது, சொர்க்கம் எங்கள் வீடு தேடி வந்தது, சொர்க்கம் எங்களை தாளாட்டியது. பிறகு நாங்கள் குழந்தையை தாளாட்டினோம் அப்படின்னு சொன்னார். போதும் போதும், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் வந்திருக்கேன். இப்ப எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் இருக்காங்க பாருங்க 3 பேர். மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்புதான். அங்கதான் கேட்காம இல்ல, எல்லாமே நகைச்சு நல்லா ஹாப்பியா இருக்கணும். நான் இதை வசதியா இருக்கேன், எனக்கு வசதிக்காக சொன்னேன். ஆனால் மாறி உட்காந்துருக்காங்க. இப்ப நான் தீர்ப்பு மாத்தி சொல்லட்டுமா? ஆமா,
எனவே உங்களுடைய ஆதரவு இருக்கு இல்லையா? திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்புதான், பின்னாடி எங்கெங்க இருக்கு அப்படின்னு இந்த 3 பேரும் தீவிரமா இருக்காங்க, இடமா இருக்காங்க. எந்த குழப்பமும் அவங்களுக்கு இல்லை. இல்லை, இல்லவே இல்லை. ஏது? திருமணத்திற்கு பிறகுதான், திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்ல வந்திருக்காங்க. கேட்டுடுவோம். கேட்டுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? இப்ப கை தட்டலாம். இந்த சபையில இந்த பேச்சாளர்களை பற்றி நான் பெருமையாக சொன்னேன் அல்லவா? இந்த மேடையில் கவிஞர்கள் இருக்கின்றார்கள், மேடை பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள், எழுத்தாளர்களும் இருக்கின்றார்கள், நாடகத்தை எழுதி இயக்குபவர்களும் இருக்கின்றார்கள். ஐயா திரு லியோனி அவருடைய சீடர் இருக்கின்றார். சாலமன் பாப்பையா ஐயாவோடு தொடர்புடையவரும் இங்க இருக்கின்றார். அதை நான் பிறகு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இத்தனை பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கின்றது. முதலாவதாக நான் இங்கே அழைப்பது, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்னர் தான் என்று பேச நான் அழைப்பது, தன்னுடைய பள்ளி கல்லூரி நாட்களிலேயே பல மேடைகள் ஏறி பல தலைவர்கள் முன்னால் மிக தெளிவாக பேசி அவர்களுடைய பாராட்டுதல்களையும் சான்றிதழ்களையும் பெற்றவரும், பிறகு தளிர் என்கின்ற பத்திரிகையிலே பல துடுக்குகளை எழுதி வந்து கொண்டிருப்பவரும், தற்பொழுது நாடகங்களை எழுதி இயக்கி வருபவரும், முக்கியமாக முதற்கட்டமாக தமிழ் வகுப்பை ஆசிரியராக இருந்து இந்த சோகார் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். உங்கள் ஆதரவோடு, உங்கள் கரவொலியோடு நான் இங்கே அழைப்பது அன்பு சகோதரி திருமதி ரேகா பாலா அவர்கள். சூரியனை போன்று அமர்ந்திருக்கும் என் தலைவருக்கும், செந்தாமரை போன்று வீற்றிருக்கும் என் அவையோர் பெருமக்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய ஏங்க நான் சொல்லவே வேண்டாம், எல்லோருடைய சகோதரர்களின் சார்பாகவும் அனைத்து சகோதர சகோதரிகளின் சார்பாக நின்று திருமணத்திற்கு முன்பே வாழ்க்கை மகிழ்ச்சி என்பதை நான் பேச வந்துள்ளேன். ஆமா, உண்மை அதுதானங்க. உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேரு திருமணத்துக்கு பின்பு உண்மையா மகிழ்ச்சியா இருக்கும்? நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா சொன்னீங்க. கிடையவே கிடையாது. கை தட்டலாமா நீங்க? சகோதரி கை தட்டினா பேச்சு நல்லா வரும். அப்ப கை தட்டுங்க. அப்படியா? இல்ல அது இங்கே கேட்போம். அப்படியா? நடுவரையா, உங்களுக்கும் சேர்த்துத்தான் நான் இங்கே பேச வந்துள்ளேன். உண்மையிலேயே வாழ்க்கை திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி, இது நிதர்சனம். ஏனென்றால் அதற்காக திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை என்ற குற்றம் சாட்ட நான் வரவில்லை, யதார்த்தத்தை பேச வந்துள்ளேன். ஆம், ஒரு சின்ன உதாரணம். நாம வீட்டுக்கு நைட்டு தூங்க போகும்போது குளிருது அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை எடுத்து போத்திக்கிற மாதிரிதான் திருமணத்திற்கு பின் இருக்க மகிழ்ச்சியை நாம் தெரிவிக்கின்றோம். ஆனால் திருமணத்திற்கு முன்பு இருக்கும் மகிழ்ச்சி யதார்த்தம், குளிரையும் வெயிலையும் வெளிப்படையாக காட்டுவதே திருமணத்திற்கு முன் இருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் திருமணத்திற்கு பின் இருக்கும் மகிழ்ச்சி போர்வையில் மறைந்து காட்டும் குளிரையும் வெயிலையும் போன்றுதான். நல்ல உதாரணம். இல்ல நோட் பண்ணீங்க.
அடுத்தது ராணி. உண்மையிலே ராணி பிறந்த வீட்லயா புகுந்த வீட்லயா? அது எல்லா இல்லத்தரசிகளுக்கும் நிதர்சனம். சும்மா நடிக்க கூடாது. நானும் ஒரு இல்லத்தரசி தான். அதற்காக என் கணவன் கொடுமையானவர் அல்ல. உண்மையிலேயே நிதானமா உணர்ந்து நான் சொல்வது சொல்லக்கூடாதுமா. ராணின்ற பட்டம் திருமணத்திற்கு முன்புதான் நம் தந்தையை அதிகாரமாக பாசமாக தோரணையோடு உரிமையாக எதிர்கொள்ளலாம். ஆனால் கணவனை அவ்வாறு எதிர்கொள்ளலாமா? முடியாது. முன்னாலே ஒரு அக்ரிமெண்ட், ஐயா வீட்டுக்குள்ள இப்படி இருப்போம், 4 பேருக்கு முன்னால அப்படி, ஃபங்க்ஷன்னா ஒரு மாதிரி. இதுதான் யதார்த்தம். ராணி என்பது உண்மையிலே திருமணத்திற்கு முன்புதான் என்பதை என் வாதம் நிரக்தமாக சொல்லுகிறது. இன்னும் ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அதாவது பெண் பிள்ளை ஆண் பிள்ளை 2 பிள்ளைகள் உண்டு. 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் என்பது ஒன்று, அது கட்டாயம். ஆனால் பெண்ணோ ஆணோ இருவரும் திருமணத்திற்கு முன்பு தன் வாழ்க்கையை எவ்வாறு அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் என்றால் சுதந்திரமாக. சுதந்திரம் என்பது திருமணத்திற்கு பின்பு இருக்கா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை. அன்றாவது 20 வருடங்களுக்கு முன்பு தொலைபேசி என்ற வலைதளம் கிடையாது. ஆனால் இன்று தொலைபேசி என்ற வலைதளத்தை நாம் மாட்டிக்கொண்டு உண்மையாக இருக்கிறோமா என்றால் இல்லை. நம்மளால ஒரு செத்த நாளை போன் அப்படி வீட்டுல வச்சுக்கிட்டு நிம்மதியா போக முடியாது. அதுக்கான ஃப்ரீடமும் கிடையாது. எதையாவது ஒண்ணு பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை வரும். ஆனா திருமணத்திற்கு முன்பு நாம நண்பர்களோடும் சரி உறவினர்களோடும் சரி எப்படி வேணாலும் நாம ஃப்ரீயா போய் பழகிக்கலாம். ஆனா திருமணத்திற்கு பின்பு அவ்வாறு பழக முடியுமா? முடியாது. எதற்கெடுத்தாலும் பர்மிஷன், ஓகேவா ஓகேவா என்ற அக்ரிமெண்டை போட்டுத்தான் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை அமைகிறது. ஆகையால் இது உங்களுக்கு அநியாயமே தெரியல. இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து உங்களுக்கு என் தம்பி அனுப்பிச்சிருக்காரு இங்க நேரத்துல இருந்து போய் பேசிட்டு வாமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படி பேசுறீங்க. பேசுமா பேசுங்கம்மா பேசுங்க. ஆகையால் என்னுடைய வாதத்தில் நான் குறிப்பாக கூறுவது ராணி சுதந்திரம் இவை இரண்டும் திருமணத்திற்கு முன்பே என்று கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே உண்மையான தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி மிக அழகாக கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவங்களை பார்த்து கேட்கிறேன். ஏமா இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டாங்க, நம்ம என்ன பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு தீர்ப்பு அந்த பக்கம் கொடுத்துட்டு போயிடுவோமா, இல்ல நீங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதோட ரெடியா இருக்கீங்க, சரி ரைட். அவங்க இருக்கும்போது அப்புறம் என்ன. அடுத்தபடியாக நான் பேச அழைப்பது, இவர் 18 வருஷமா பேசிட்டு இருக்காரு, 18 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அப்ப உங்கள்கிட்ட பேச போறாரு, சரியா? அப்ப அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. கடந்த 18 வருடமாக கல்லூரியில விரிவுரையாளராக இருக்காரு. அவர் வந்து ஆங்கில மொழியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. அதோட இல்லாம நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாரு, என்னாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. தோட்டனை தூரும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரம் அறிவு. கை தூக்கி சொல்லுங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. அறிவு. சரியா சொல்றீங்க, சரியா சொல்றீங்க. கேமரா இருக்குல்ல, ரைட், ஓகே. கேமரா பார்த்து பரிசு கொடுக்கப்படும். அதனால நீங்க வந்து கை தூக்கிட்டு சொன்னாலே ஓகே தான். ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் சரியா சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம். அதனால இவர் படித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படி வந்து கேணியில் நீர் ஊறுமோ இறைக்கு இறைக்க, அதுபோல் இவர் படித்துக் கொண்டே இருக்கின்றார். அதனால் அறிவும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. நிறைய அறிவோடு, நிறைந்த அறிவோடு இங்கே உங்க முன்னால் வருகிறார். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பின்பே என்று பாருங்கள். அன்பு சகோதரர் ஆனந்த் சின்னதுரை. பொறுப்பு துறப்பு, இந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? டிஸ்க்ளைமர் நோட்டீஸ்.
கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு டிவி சீரியலில் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பொறுப்பு திறப்புன்னு போட்டு டிஸ்க்ளைமர் நோட்டீஸ்னு போட்டு ஒரு பேராகிராஃப் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பட்டிமன்றத்து மூலமாக நானும் எனது அணியினரும் மனதை புண்படுத்தும்படி முக்கியமாக எனது எதிர்நிலையில் பேச்சாளர்களை புண்படுத்துமாறு பேசினாலும் அல்லது அவர் ஆதரவாளர்கள் இங்கே கூடியிருக்கும் ஆதரவாளர்கள் மனது புண்பட்டாலும் நாங்களும் பொறுப்பல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சார், அருமை, அழகு. சகோதரி சொன்னாங்க அவங்க வீட்டுல அவங்க ராணியா இருந்தாங்க, எங்க வீட்டுல மகாராணியா இருக்காங்க. ராஜாவோட சேர்ந்தா தாங்க ராணிக்கு மரியாதை. ராணி தனியா இருந்தா அவ்வளவு மரியாதை கிடைக்காது. ராஜாவோட சேரும் போதுதான் அவங்க மகாராணியா ஜொலிக்கிறாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்புதான். இந்த தலைப்பிலேயே உண்மையும் நியாயமும் இருப்பதை அறிந்து எங்கள் பக்கம் தீர்ப்பு கூற காத்திருக்கும் நடுவர் அவர்களே, தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு ஜான் கென்னடி அவர்களே, என் அணியில் எனக்கு பின் பேச காத்திருக்கும் எனது பேச்சாளர்களே,